H-1B விசா தள்ளுபடி. அமெரிக்காவில் வேலை இழந்த இந்தியர்களுக்கு அடித்து ஜாக்பாட். அமெரிக்காவில் வேலை கண்டவுடன் லட்சக்கணக்கான இந்தியர்கள் காத்திருக்க அவர்களுக்கு புதிய சவால் ஒன்று எழுந்தது. புதிதாக H-1B விசாவுக்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் $1,00,000 அதாவது சுமார் 83 லட்சம் கட்டணமாக செலுத்த வேண்டும் என புதிய விதிமுறை அமலுக்கு வந்தது. இந்த மிகப்பெரிய தொகையால் வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்த நிறுவனங்கள் தயங்கும் என அச்சம் ஏற்பட்டது. ஆனால் இந்த புதிய விதி எதிர்பாராத விதமாக ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கும் ஆயிரக்கணக்கான H-1B ஊழியர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் சுமார் 1.4 லட்சம் H-1B விசா வைத்திருப்பவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இவர்கள் அமெரிக்க அரசின் 60 நாள் சலுகை காலத்துக்குள் புதிய வேலையை கண்டுபிடிக்க வேண்டும், இல்லையெனில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நெருக்கடிக்கு ஆளாகினார்கள். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. புதிய H-1B விசாவுக்கு $1,00,000 கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கும் H-1B விசா ஊழியர்களை பணியமர்த்துவதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு புதிய வேலையை வழங்குவதற்கு அந்த மிகப்பெரிய கட்டணத்தை செலுத்த தேவையில்லை. வெறும் ஒரு விண்ணப்ப மாற்ற கட்டணத்தை செலுத்தினாலே போதுமானது. ஆகவே இதுவரை வேலை இழந்ததற்கான கவலையில் இருந்த H-1B ஊழியர்களுக்கு இந்த புதிய விசா கட்டண உயர்வு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இது அவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வேலையை பெறவும் அமெரிக்காவில் தங்கள் வாழ்க்கையை தொடரவும் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த ஒரு சின்ன மாற்றம் அமெரிக்காவில் வெளிநாட்டு ஊழியர்களின் எதிர்காலத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடும்.